அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த மோட்டல் அப்படிங்கிறதோட அந்த கார்பன் கிளீனரை பற்றி தாங்க. என்னோடய பைக் பார்த்திங்கன்னா பஜாஜ் CT 110Xங்க. இதை எடுத்து இப்போ வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் பிரச்சனை, அதாவது வந்து அடைச்சி போகிறது, வண்டி ஏதாவது ரன்னிங்கில் வந்து அப்படியே பிக்கப் ஆஃப் ஆகிறது, ரன்னிங்கில் போகும்போது அப்படியே டக்குன்னு அடைச்சி பெட்ரோல் ஃபுல்லாக அடைச்ச மாதிரி பெட்ரோல் ரிலீஸ் ஆகாத மாதிரி இருக்கும். வண்டி பிக்கப் அப்படி டவுன் ஆன மாதிரி இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. சில இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கும். அரை டேங்க் பெட்ரோல் இருந்தாலுமே நல்லா போயிட்டுருக்குங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து அப்படியே மொதன்னு அடைச்சி வண்டியே மூவ் ஆகாது, அப்படியே ஸ்லோவாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ 2 வருஷமாக இருந்துச்சுங்க. நான் சர்வீஸ் விடும்போது கம்பெனியில் கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. சர்வீஸ் பண்ணும்போது அவங்க வெறும் ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் தான் வந்து பெட்ரோல் வந்து பம்ப் பண்ணுதுங்களாங்க. அதனால் பெட்ரோல் கம்மியாக இருந்தாலும் அடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப்லலாம் பார்த்தேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து அரை டேங்க்கு மேலே இருந்தாலுமே இந்த அடைக்கிற பிரச்சனை வந்து இருந்துச்சுங்க. இது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்துட்டு ஒரு சரியான தீர்வு வந்து கிடைக்கலைங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாருங்க, புதுசாக வண்டி வாங்கினப்போ வந்து இது மாதிரி வந்து வண்டி பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது, சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து ஒரு 5 லிட்டர் இருக்கிறப்ப வந்து இந்த கார்பன் கிளீனரில் ஊற்றினா அந்த மாதிரி வந்து அடைப்பு வந்து சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில்லைங்க. அதை கேட்டு நானும் வந்து இந்த கார்பன் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேங்க. இங்கே லோக்கல் மெக்கானிக் இந்த பைக் ஸ்பேர்ஸு கடையில் வந்து கிடச்சிச்சிங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 200ரூவாங்க. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து வந்து 10-20 வந்து கம்மியாக கூட இருக்கலாங்க. எங்கள் ஏரியாவில் 180 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்க மாதிரியே 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்குறாங்க. சொன்ன மாதிரி 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்போது இந்த 50 மில்லியை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும், அதாவது ட்ரை ஆகிறதுனா ரொம்ப கம்மியாகிற வரைக்கும் ஓட்ட சொல்லி போட்டிருந்துச்சிங்க. இதில் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஓட்டினேங்க. இப்போ வந்து அந்த அடைக்கிற பிரச்சனை, அந்த பிக்கப் குறையிறது, இந்த பிரச்சனைலாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. 2 வருஷமாக அந்த ஒரு தொந்தரவுனால வண்டி ஏன்டா அந்த வண்டி எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிருச்சுங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு சின்ன சொல்யூஷனால் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆல்ரெடி நான் வண்டியோட ரிவ்யூ போட்டிருந்ததில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கமெண்ட்டில் வந்து எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வேறு கம்பெனியில் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் எனக்கு கிடச்சது வந்து இந்த பிராண்டில் வந்து கிடச்சிச்சிங்க. நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. அடைக்கிற பிரச்சனை, அந்த மதன்னு ஆஃப் ஆகிறது, இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாயிடுச்சுங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகுது. இது பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்குங்க. நான் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறேன்னா என்னன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேங்க. 500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருதா என்னன்றதையும் அடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.